ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாய்ஸ். ஓகேவா? ஸோ வாய்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சமச்சீர் புக் 6th to 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இப்படியெல்லாம் வரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸ், அதாவது WH பேட்டர்னா எப்படி இருக்கும், லெட் அந்த மாதிரி எப்போ வரும், இந்த மாதிரி எந்த டென்ஸ் ஃபார்முக்கு வாய்ஸ் வராது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாய்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஓகே. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமருக்காக மட்டும் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா February 15 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஆல்ரெடி வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் அதை ஷேர் பண்ணியிருப்போம், நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எவ்ரி டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு டெஸ்ட் இருக்கும். அதாவது ஒரு டாப்பிக்கும் த்ரீ டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக வந்து 20 டாபிக்ஸாக, பட் 20 × 3 60. ஓகே. ஸோ ஒரு கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 to 15 கொஷின்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக 10 தான் செட் பண்ணேன். பசங்க எல்லோரும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ நிறைய நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போது கொஷின்ஸும் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம இப்போ வாய்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் அ சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் தி பாசிவ் வாய்ஸ். ரேர் பிளான்ஸ் டேஷ் இன் சைலண்ட் வேலி. ஸோ இஸ் ஃபவுண்ட், ஆர் ஃபவுண்ட், இஸ் பீயிங் ஃபவுண்ட், வேர் ஃபவுண்ட். ரேர் பிளான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சைலண்ட் வேலி. ஓகேவா? ஆர். அடுத்து வந்து whenever you need help call the president. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸாக மாற்றணும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா whenever you need help call the president. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், you need help and you will be called by the president. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வராது. அடுத்து you need help and you called on the president. இதுவும் தப்பு. on the presidentனா நம்ம சொல்ல மாட்டோம் பாசிவ் ஃபார்மில். அடுத்து டி பாருங்கள், the president called for help from you. இந்த மாதிரியும் இருக்காது. ஓகே. ஸோ பாசிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோஸில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இதை பார்ப்போம். லெட் த பிரசிடென்ட் பி கால்டு whenever help is needed by you. சரியா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் கரெக்ட் பாசிவ் ஃபார்ம். கீப் த விண்டோ வைட் ஓப்பன். ஓகே. லெட் த விண்டோ பி கெப்ட் வைட் ஓப்பன். சரியா? ஸோ இது அந்த லெட்டு முன்னாடி வந்தது, இதெல்லாமே வந்து இம்பரேட்டிவ் ஃபார்ம்ஸில் வரும். இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் எப்படி வரும், இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ லெட் த விண்டோ பி கெப்ட் வைட் ஓப்பன். மேலே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதே மாதிரி லெட்டு வச்சு, ஆனால் லெட் த விண்டோ பி வைட் ஓப்பன் தான் இருக்குது. கீப்புங்கிற அந்த வேர்ப் ஃபார்ம் அங்கே இல்லை. அதுவே ஒரு பெரிய தப்பு தான். ஸோ லெட் த விண்டோ பி கெப்ட் வைட் ஓப்பன், இப்படி தான் வரணும். ஓகே. அடுத்து ஒன்று, 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டோட்டல் வாட்டர் டிமாண்ட் dash for irrigation. 70% of the world's total water demand is used for irrigation. Is used, are used, have been used, verum used. Okay, so 70% of the world's total water demand is used for irrigation. அடுத்து, English dash all over the world by millions of people. English dash all over the world. இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் மாதிரி இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் போட முடியாது. வாஸ் ஸ்போக்கன், ஹேட் ஸ்போக்கன், வாஸ் பீங் ஸ்போக்கன் போட முடியாது. இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரெசென்ட்டாக தான் இருக்கணும். இது கொடுத்துருக்க எல்லாமே ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்டாக, அதனால் ப்ரெசென்ட்டாக தான் நம்ம கொடுக்கணும். ஓகே. அடுத்த கொஷின், 6th கொஷின். இன் ப்ரிமிட்டிவ் டைம்ஸ் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் டேஷ் எம்ப்ளாய். டேஷ் எம்ப்ளாய் வந்து கொடுத்துருக்காங்க டு கில் அனிமல்ஸ். சரியா? ஸோ இதை பாசிவ் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா இன் ப்ரிமிட்டிவ் டைம்ஸ் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட் வேர் எம்ப்ளாய்டு டு கில் அனிமல்ஸ். இங்கே ஏன் வேர் போடுறோம்? இது வந்து இந்த கொஷின் 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பாருங்கள். இங்கே ஏன் வேர் போடுறோம்? ஏன்னா ப்ரிமிட்டிவ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க, ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த காலத்தில் கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அனிமலை யூஸ் பண்ணுறதுக்கு, அனிமலை கில் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ என்ன போடணும் நம்ம? கண்டிப்பாக வேர் எம்ப்ளாய்டு. ஏன் இங்கே வேர் போடுறோம்? வாஸ் கூட போட்டுக்கலாமே. ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். அப்புறமா ஆப்ஷனில் வாஸ் இல்லை, வேர் தான் இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டாக வரணும். அடுத்து, மெடலின் இஸ் சிங்கிங் தி ப்ரேயர். ஓகே. ஸோ இது எப்படி மாற்றுவோம்? சப்ஜெக்ட் மெடலின் இஸ் சிங்கிங் வேர்ப், த ப்ரேயர் இஸ் அ ஆப்ஜெக்ட். அப்போ இதை மாற்றும் போது த ப்ரேயர் முன்னாடி வருமா வாய்ஸில்? த ப்ரேயர் இஸ் சிங்கிங் அப்படின்னு வர்றது கண்டினியூவஸ். ஸோ கண்டினியூவஸ் வரும்போது பி ஃபார்ம், அதாவது பீயிங் அப்படிங்கிற ஒன்று வந்துடும். இஸ் பீயிங், சிங், சங், சங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தி ப்ரேயர் இஸ் பீயிங் சங் பை
மெக்தலின் மெடலின் மெடலினோ அது ஒரு பேர் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சங் பை மெக்தலின். ஓகேவா. அடுத்து, யூ கேனாட் மீட் தி கேப்டன் ஆஃப் த கிரிக்கெட் டீம் நவ் as he dash by the reporter at the moment. You cannot meet the captain of the cricket team now as he dash by the reporter at the moment is being interviewed, was interviewed, will interview. ஸோ இந்த இடத்த பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணி. இங்கே ஏன் இஸ் பீயிங் இன்டர்வியூன்னு போட்டிருக்காங்க? ஸோ போன வீடியோஸ், அதாவது நம்மளோட டென்சஸ் வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கொஷினை நம்ம ஈஸியாக அடிச்சிருப்போம். கிராமரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று சார்ந்து தான் இருக்குது இந்த 20 டாபிக்ஸுமே. சரியா? ஸோ இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு டாபிக் போகலாம் அப்படின்னா புரியாது உங்களுக்கு. யூ கேனாட் மீட் த கேப்டன் ஆஃப் த கிரிக்கெட் டீம் நவ் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸுக்கான கீவேர்டு. ஓகேவா. ஸோ அஸ் ஹீ டேஷ் பை த ரிப்போர்ட்டர் அட் த மூமெண்ட். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எதுனா இஸ் பீயிங் இன்டர்வியூடு. ஓகேவா. ஸோ இஸ் பீயிங்கிறது இப்போ தான் நம்ம முன்னாடி ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம். வாஸ் இந்த ப்ரேயர் இஸ் பீயிங். ஸோ கண்டினியூவஸ்னால் இஸ் பீயிங்னு வரணும். அதான். நவ் அஸ் ஹீ இஸ் பீயிங் இன்டர்வியூடு பை த ரிப்போர்ட்டர் அட் த மூமெண்ட். Okay, the organizers have successfully completed the assigned task. So the organizers have successfully completed the assigned task. have இருக்காங்க organizers பக்கத்தில். ஸோ இது எப்படி மாறணும் அப்படின்னா, the assigned task has been successfully completed by the organizer. have வந்தால், அதாவது பர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்துச்சுனாலே have been, has been, had been மாறும். இங்கே ஏன் has வந்திருக்கு அப்படின்னா, ஹாவ் அப்படிங்கிறது அங்கே ஆர்கனைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூரல் ஃபார்முக்கு ஹாவ் வந்துச்சு. இங்கே வந்து த அசைன்டு டாஸ்க், ஒரு டாஸ்க் தானே. ஸோ த அசைன்டு டாஸ்க் அப்படிங்கிற ஒன்றுக்கு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பை த ஆர்கனைசர். இதுதான் ஒரு கரெக்ட் ஃபார்ம். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, when did the chief guest conclude his speech? இதை வந்து பாசிவ் ஃபார்மாக மாற்ற சொல்லியிருக்காங்க. WH கொஷின் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ இது எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். டிட், வென், டிட் அப்படிங்கிறது டிட்டுன்னு இருக்கனால பாஸ்ட் டென்ஸு வாஸ் அப்படின்னு மாதிரி இருக்குது. டூ வந்துச்சுன்னா இஸ்ஸு, அந்த மாதிரி நம்ம ஏதாவது போட்டிருப்போம். சரியா? ஸோ வென் டிட் த சீஃப் கெஸ்ட், அது வந்து வென் வாஸ் த சீஃப் கெஸ்ட்டு கன்க்ளூட் ஹிஸ் ஸ்பீச். சீஃப் கெஸ்ட்டு சப்ஜெக்ட், கன்க்ளூட் வேர்பு, ஹிஸ் ஸ்பீச்சுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஹிஸ் ஸ்பீச் முன்னாடி வரணுமா ஆப்ஜெக்ட்டு. ஸோ வென் வாஸ் த ஸ்பீச், ஒபீவியஸாக பாசிவ் ஃபார்மில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் இருக்கணும். கன்க்ளூடட் பை த சீஃப் கெஸ்ட், அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகே, வென்னு டிட்டுக்கு பதிலாக வாஸ் மட்டும் தான் போடுறோம். மீதி வந்து அஸ்யூஷுவல் நம்ம எப்படி மாற்றுவோமோ அதே மாதிரி தான். ஆப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டாக வரணும், வேர்பாக வரணும், அப்புறம் அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வரணும். ஹவு டிட் யூ ஆஸ்க் சச் அ கொஷின், அது வந்து நம்ம எப்படி பாசிவ் ஃபார்மில் மாற்றலாம் அப்படின்னா, ஹவு வாஸ் டிட்டு வந்து வாஸாக மாறணும். சச் அ கொஷின் அப்படிங்கிற அந்த வேர்ப் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக வரணும். சச் அ கொஷின் ஆஸ்க்டு பை யூ. ஹவ் வாஸ் சச் அ கொஷின் ஆஸ்க்டு பை யூ. த மேன் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், ஹிஸ் மாஸ்டர் பெய்ட் ஹிம். ஹிஸ் ஒர்க் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஹிஸ் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை த மேன் அண்ட் ஹீ வாஸ் பெய்ட் பை ஹிஸ் மாஸ்டர். சரியா? ஸோ இது வந்து பாசிவ் ஃபார்முக்கு மாற்றணும். த மேன் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், ஹிஸ் மாஸ்டர் பெய்ட் ஹிம் அப்படின்னா, முதல்ல ஹிஸ் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை த மேன், அந்த சென்டென்ஸை பாசிவாக மாற்றிட்டாங்க. அண்ட் ஹீ வாஸ் பெய்ட் பை ஹிஸ் மாஸ்டர், ஹீ இஸ் பெய்ட் பை, மாற்றி சொல்லிட்டேன். ஹி வாஸ் பெய்ட் பை ஹிஸ் மாஸ்டர் தான் வரணும். ஏன்னா அங்கே இருக்க எல்லாமே பாஸ்ட்டு, கம்ப்ளீட்டடும் பாஸ்ட்டு, பெய்டும் பாஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பண்ணால் அதனால் பெய்ட் பண்ணாங்க தான். ஸோ ஹி வாஸ் பெய்டு பை ஹிஸ் மாஸ்டர். ரெண்டையுமே தனித்தனியாக இருக்க ரெண்டு சென்டென்ஸுமே அப்படியே பாசிவாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து மாற்றி எழுதிட்டேன், கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சூஸ் த இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. நான் வந்து என்னோடய டெஸ்ட் பேட்சுக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எடுத்திருப்பேன். இம்பர்சனல்னால் எப்படி வரணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டே வந்து இல்லாமல் இருக்கும், பை ஃபார்ம் இல்லாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் தான் நம்ம எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்னோட டெஸ்ட் பேட்சில் நான் வந்து கொஷின்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஓகே, ஸோ இது பார்ப்போம். ஹிஸ் ரெக்வஸ்ட் ஹேட் பீன் ரிஜெக்டட் பை ராஜா. ஓகேவா? ஸோ இதுவும் பாசிவ் ஸ்டேட்மெண்ட் தான். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கேன் பி டன் ஆன் த இன்டர்நெட், இதுவும் ஒரு பாசிவ் வாய்ஸ் தான். அடுத்து
த நெட்ஸ் ஆர் அந்த அடிச்சிருக்கிறத விட்டுருங்க அந்த சிடின்னு தப்பாக எழுதிட்டேன் போன கொஷினோடது கவனிக்காமல். தி நெட்ஸ் ஆர் கேரிட் இன் போட்ஸ் பை ஃபிஷர்மேன். தி கேபிட்டன் வாஸ் கோல்டட் பை ஜார்ஜ் வாஷிங்டன். வாஷிங்டன். ஸோ இது எல்லாமே பை வச்சுருக்குது. ஸோ இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த டியோர் ஆஃப் த ஆக்ஷன், ஓகேவா, அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆக்ஷனை பண்ணது யாருன்னே தெரியாமல் இருக்கிறது பேர் தான் இந்த மாதிரியான ஒரு இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வந்து லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கேன் பி டன் ஆன் த இன்டர்நெட் அப்படின்னு தான் இருக்குது. யாரால், பை ஹூம், பை ஹிம், பை தெம், அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள், ஓகேவா. இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள். அடுத்து 14th கொஷின். A wide variety of liquids dash in chemical plants. A wide variety of liquids is used in chemical plants. Okay. அடுத்து pick out the correct passive form of the verb. We should help the poor. ஸோ இது வந்து மாத்திரம்னா எப்படி இருந்திருக்கும்? The poor should be helped by us அப்படின்னு வந்திருக்குமா? அதான் அவங்க வேர்பை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. should be helped அப்படின்னா. A poem has written by Gopi. ஓகே, has been written by கோபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ has been written அப்படிங்கிறது has written. கோபி has written a poem அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து pick out the correct passive form of the verb for the given sentence. They called Manu. ஓகே, ஸோ Manu was called by them அப்படின்னு வந்திருக்கணும். அதாவது was called. ஏன்னா called அப்படிங்கிறது ஒரு past tense. ஸோ past tense நம்ம passive formக்கு மாற்றும் போது was calledன்னு